ஸ்ரீ சௌனகான்வய பயோனதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குல்லப்தஜனிட்டகந்தம் ஸ்ரீ வேதாந்திக்ம வசீகண பிரவீணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரேமஹம் பிரபத்தே ஸ்ரீ சைலேச தயாபாட்டம் தீபத்யாரி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனம். இன்று மார்கழி மாதத்தின் 18ஆம் நாள், திருப்பாவின் 18ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தில் தாயார் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார். ஏனென்றால் சென்ற பாசுரத்தில் கண்ணனை எழுப்பினார்கள், அப்பொழுது கண்ணன் எழுந்திருக்கவில்லை. ஆகையால் இந்த பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைகின்றார்கள். மேலும் இந்த பாசுரம் சுவாமி ராமானுஜருக்கு மிகவும் பிடித்த பாசுரமாகும். ஏனென்றால் ஒரு முறை சுவாமி ராமானுஜர் காவிரியில் நீராடி விட்டு ஸ்ரீரங்கத்தில் பிக்ஷைக்காக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பெரிய நம்பிகளுடைய திருமாளிகைக்கு முன்பு நின்றார். அவருடைய பெண்ணான அத்துழாய் சுவாமி ராமானுஜருக்காக உணவை எடுத்துக்கொண்டு அவருடைய கையில் வளையலெல்லாம் போட்டுக்கொண்டு சுவாமி ராமானுஜருக்காக பொறுத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது சுவாமி ராமானுஜர் வந்த பிறகு அவள் ஆசையோடு சென்று கதவை திறந்த பின்பு சுவாமி ராமானுஜர் அங்கே அவளுடைய திருவடியில் விழுந்து சேவித்து கொண்டாராம். உடனே அந்த அத்துழாய் பயந்து போய் அவருடைய தந்தையிடம் சென்று கூறினாள், சுவாமி ராமானுஜர் என்னிடம் விழுந்து சேவித்து விட்டார்கள் என்று பயத்துடனே கூறினார். அதற்கு பெரிய நம்பிகள் கூறினார், அவர் உந்த மதகளிட்டன் என்கின்ற பாசுரத்தை சேவித்து கொண்டிருந்தார். நீ அப்பொழுது நப்பின்னை பிராட்டி போல நீ கதவை திறந்தாய். அவர் உன்னை நப்பின்னை பிராட்டி என்று நினைத்து உன்னுடைய திருவடியில் விழுந்து விட்டார். அவரை எஞ்சிக்கொள்வார் என்று சுவாமி பெரிய நம்பிகள் கூறினார். ஆகையால் சுவாமி ராமானுஜருக்கு இந்த பாசுரம் மூலம் திருப்பாவை ஜீயர் என்ற ஒரு திருநாமம் வந்தது. இப்படிப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் முழுக்க முழுக்க தாயாரையே கூறியுள்ளார். இந்த 4 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும் எந்த பாசுரமும் முழுக்க முழுக்க தாயாரை கூறாது. பகவானுடன் சேர்ந்த தாயாரை கூறும், இல்லையென்றால் பகவானை மட்டுமே கூறும். ஆனால் இந்த பாசுரத்தில் தான் முழுக்க முழுக்க தாயாரையே குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புகளுடைய பாசுரம் இந்த பாசுரம். உந்து மதகளிட்ட ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அணைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனுங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரால் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் முதலில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார். எப்படி என்றால், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் என்று நந்தகோபாலன் மருமகளே என்றும் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார். இந்த நப்பின்னை பிராட்டி எப்படிப்பட்டவர் என்றால், நந்தகோபாலனுடைய மருமகள். இந்த தாயாருக்கு நந்தகோபாலனுடைய மருமகள் என்று கூறினால்தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்குமாம். ஆகையால் இங்கு நந்தகோபாலருடைய மருமகளே என்று எழுப்புகின்றார். இந்த நந்தகோபாலர் எப்படிப்பட்டவர் என்றால், உந்து மதகளிற்ற நூலாட தோல்வளையன், அதாவது மத யானைகளை அடக்கக்கூடிய சக்தியை உடையவராகும். எப்படிப்பட்ட மத யானை என்றால், இங்கு யார் மத யானை என்றால் கிருஷ்ணனே இங்கு மத யானை. ஏனென்றால் நாம் ஒரு யானையின் மீது ஏறி உட்கார வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த யானை எண்ணவில்லை என்றால் நம்மால் அந்த யானையின் மீது அமர முடியாது. அதே போன்று நாம் பரமாத்மாவான கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்று எண்ணினோமேயானால் நாம் நம்முடைய முயற்சினால் அவனை அடைய முடியாது, அவன் எண்ணினாலே அடைய முடியும். இப்படிப்பட்டவன் இந்த கிருஷ்ணன். ஆகையால் கிருஷ்ணனை யானையின் மீது ஊமைப்படுத்துகின்றார்கள் ஆண்டாள் தாயார். இப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்கின்ற யானையை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நந்தகோபாலர் இருக்கின்றாராம். அப்படிப்பட்ட நந்தகோபாலருடைய மருமகளே. மேலும் ஒரு குழந்தை இருக்கின்றது என்றால் அது நிறைய குறும்பு செய்யும். ஆனால் கிருஷ்ணனை நாம் சொல்லவா வேண்டும்? கிருஷ்ணன் நிறைய தீம்புகளை செய்வான். வெண்ணெயை களவுண்பது என்று நிறைய விசேஷமான தீம்புகளை செய்வான். அப்படிப்பட்ட யானை போன்றிருக்கும் கண்ணனை அடக்கக்கூடிய நந்தகோபாலர். அப்படிப்பட்ட நந்தகோபாலருடைய மருமகளே, நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமா? எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் கூற, அதற்கு நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், நான் இங்கு இருக்கின்றேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று
நப்பின்னை பிராட்டி ஆண்டாள் தாயாரிடம் கேட்டார். அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய். அதாவது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உங்களுடைய கூந்தலிலிருந்து வரும் வாசனையானது, இந்த வாசனை மூலமே நான் நீங்கள் உள்ளேதான் இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். எப்படி என்றால், கண்ணன் வந்தால் அங்கு எப்படி கண்ணனுடைய திருத்துழாயின் வாசனை இருக்குமோ அதே போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய கூந்தலின் வாசனை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்று ஆண்டாள் தாயார் கூற, அதற்கு நப்பின்னை பிராட்டி கேட்கின்றார், பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், வந்தெங்கும் கோழி அனைத்தனகான். அதாவது இங்கிருக்கும் அனைத்து கோழிகளும் கூவுகின்றது, இந்த வீட்டில் இருக்கும் அனைத்து கோழிகளும் கத்துகின்றது, அதை நீங்கள் பாருங்கள் என்று கூறுகின்றார். நப்பின்னை பிராட்டியோ மற்றொரு அடையாளத்தை கேட்கின்றார். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அதாவது இங்கிருக்கும் இந்த கிருஷ்ணனுக்காகவும் இந்த நப்பின்னை பிராட்டிக்காகவும் அமைத்த இந்த பந்தலில் இருக்கும் குயில்கள் எல்லாம் கத்துகின்றதாம் என்று ஆண்டாள் தாயார் கூற, இதற்கு நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், 1-2 கூவினால் அது தூக்கத்திலிருந்து மிழித்து கொண்டு அது கூறும், ஆகையால் பொழுது விடியவில்லை என்று நப்பின்னை பிராட்டி கூற, அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், குயிலினங்கள், அதாவது ஒரு குயில் அல்ல, 2 குயில் அல்ல, குயில் இனங்களே, அங்கிருக்கும் எல்லா குயிலும் கத்துகின்றது, ஆகையால் பொழுது விடிந்து விட்டது. நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. அதாவது உங்களுடைய கையில் ஒரு பூப்பந்தை வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எப்படிப்பட்ட பூப்பந்து என்றால், வெற்றியின் அடையாளமாக நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் பூப்பந்து. அதாவது நேற்றிரவு நப்பின்னை பிராட்டியும் கண்ணனும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கண்ணன் தோற்றுவிட்டான். அந்த பூப்பந்தை வெற்றிக்கு அடையாளமாக நப்பின்னை பிராட்டி வைத்து கொண்டிருக்கின்றாள். ஆகையால் இப்படிப்பட்ட பூப்பந்தை வைத்திருக்கும் நப்பின்னை பிராட்டியே என்று ஆண்டாள் தாயார் கூற, அதற்கு நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், நீங்கள் எதற்கு இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், உன் மைத்துனன் பெயர் பாட, உங்களுடைய கண்ணனான அவனுடைய பெயரை பாட வந்திருக்கின்றோம். எப்படி என்றால், நாங்கள் ஏளனமாக உன்னுடைய கண்ணனின் பெயரை பாட வந்திருக்கின்றோம். ஏனென்றால் உன்னிடம் தோத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா, அவனுடைய பெயரை பாட வந்திருக்கின்றோம். இந்த நப்பின்னை பிராட்டி எப்படி சயனித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், தன்னுடைய ஒரு கையில் அந்த பூ பந்தையும் மற்றொரு கையில் கண்ணனையும் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த பூ பந்துதான் இங்கிருக்கும் அனைத்து ஜீவாத்மாக்கள், கண்ணன் தான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்த்து வைப்பது இந்த நப்பின்னை பிராட்டி தான். இப்படிப்பட்ட நீங்கள் எங்களை கண்ணனிடம் சேர்த்து வைக்க வேண்டும், நீங்களே இப்படி உறங்கலாமா என்று நப்பின்னை பிராட்டியிடம் ஆண்டாள் தாயார் கேட்கின்றார். அதற்கு ஆண்டாள் தாயாரோ, நீங்களெல்லாம் என்னுடைய கோஷ்டிகள் அல்லவா, நான் உங்களை கண்ணனுடன் சேர்த்து வைக்கின்றேன், நான் வந்து உங்களுக்காக சிபாரிசு பண்ணுகின்றேன், இதோ நான் வந்து கதவை திறக்கின்றேன் என்று நப்பின்னை பிராட்டி எழுந்தார்கள். தாயார் கூறுகின்றார், நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த கதவை திறக்கக்கூடாது. எப்படி என்றால், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உங்களுடைய செந்தாமரை கை, அதாவது மென்மையான கை இருக்கின்றதல்லவா, அப்படிப்பட்ட மென்மையான கையில் வளையல்களை எல்லாம் அணிந்து கொண்டு வந்து திறவாய், நீங்கள் வந்து திறக்க வேண்டும். ஆகையால் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம், நீங்களும் மகிழ்ந்து எங்களுக்காக கதவை வந்து திறக்க வேண்டும் என்று கூறி இந்த பாசத்தில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார். எங்கள் கதியே ராமானுஜ முனியே, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜி. எஸ். சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோளூர் எம்பெருமானார் ஜி. எஸ். சுவாமிகள் திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம்.